இப்ப காங்கிரஸ் இறங்குறாங்களா இல்ல காங்கிரஸ் இறக்கப்பட்டதா இல்ல இது வந்து இப்ப டெய்ல் வேக் இந்த டாகா டாக் வேக் இந்த டெய்லா ஒன்றும் புரியல. அதாவது யார் யாரை வந்து லீட் பண்ணி செல்கிறாருன்னு புரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனையா இருக்குது. நிச்சயமாக இது ஒரு பெரும் பிரச்சனை தான். இன்சல்ட் அம்பேத்கர் என்பது நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை தான். அது இன்சல்ட்டாக தான் நான் பார்க்கிறேன். அதுல ஒண்ணுமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையில வந்து அம்பேத்கர் வந்து இது ஒரு டிபேட்டாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் அவர் வந்து விரும்பியிருப்பார். இப்ப அமித்ஷா மேல இதுல ப்ரெஷர் போடலாம். இந்த ஒரு இஷ்யூனால ப்ரெஷர் போடலாம். ஆனா அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதானி மேல இந்த ப்ரெஷர் வந்து அப்படியே சற்று குறைந்து வருகிறது. அது அது அதானியும் விரும்புவார், மோடியும் விரும்புவார், அமித்ஷாவும் விரும்புவார். அமித்ஷா வந்து எவ்வளவு பிரச்சனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அப்ப என்னை பொறுத்தவரை பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது. காங்கிரஸ் வந்து இதுல ஏனோதானோ போய் அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டே வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஒரு நாள் வந்து அவை வந்து முடக்கம் வந்து தவறில்லை. அவை முடக்கம் நிச்சயமாக ஒரு அரசியல் விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அதை செய்யத்தான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நாம் மக்களுக்கு எதிரான விஷயங்கள் வந்து அங்க வந்தால் நிச்சயமாக அதெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி தொடர்ந்து முடக்கம் என்பது நிச்சயமாக எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாத விஷயமாக தான் இருக்கிறது. அது யாரும் தேசிய தலைவர்கள் இது நம்ம பிரைமஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்துக் கொண்டு நேரு இருந்து ஆரம்பித்துக் கொண்டு யாரும் இது விரும்ப மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சி இதை வந்து பின்வாங்க வேண்டும்.